ஃபைனலி லோகா படம் 200 crores கிளப்பை கிராஸ் பண்ணிருச்சு. த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் டு கிராஸ் 200 crores. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் படத்துக்கான ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். அந்த ரிவ்யூ விட்டதுக்கு அப்புறம் அந்த மலையாளம் ஆடியன்ஸ்லாம் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன அடின்றீங்க, அடி 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 அடின்னு அடிச்சு தோய்ச்சிட்டாங்க. எதனால தெரியுமா? படத்துக்கு நாங்கள் நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம், 1-2 நெகட்டிவ் ஒன்று சொல்லியிருந்தோம். ஸ்டோரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னதுக்கு வச்சு அடி அடி நடிச்சிட்டாங்க. அந்த அடிச்ச கமெண்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கான ரிப்ளை வீடியோ மாதிரி தான் இது இருக்க போகுது. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க. என்னன்னா, தமிழ் ரிவ்யூவர்ஸ்க்குலாம் வந்துட்டு வாண்டடாவே மலையாள படத்துக்குலாம் நெகட்டிவ் தான் சொல்றாங்க, அப்படி ஒரு கல்ச்சர் இப்போ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே ஒவ்வொரு கமெண்டா போய் பார்க்கலாம் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றோம். லோகா படத்து மேல எங்களுக்கு எந்தவித வன்மமும் கிடையாது. ஒரு படம் இருந்தா ஆஸ் எ ரிவ்யூவர் அதோட பாசிட்டிவும் சொல்லுவாங்க, நெகட்டிவும் சொல்லுவாங்க. நெகட்டிவ் சொன்னாலே அடிப்பண்டா அப்படின்லாம் இருந்தா அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தெரியுது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் குள்ள போயிடலாம், என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப் ப்ரோ. ஹிந்தி அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் கனெக்டட் டு இட் வெரி வெல் ஈவன் வென் தே ஃபெல்ட் சம் லூப் ஹோல் இருக்குன்னு தெரியுது. ஓகே, அதை தான் நாங்களும் சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. தமிழன்ஸ் வில் ஒன்லி டிகிரேட் மலையாளம் மூவிஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் குட் ஆர் பேட். The only movie you spoke highly about in this recent years was Manjumal Boys for obvious reasons. அந்த obvious reason நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியுது. என்னன்னா, கமலோட ரெஃபரன்ஸ் இருக்கிறதாலையும் கண்மணி அன்போடு காதலன் சாங் இருக்கிறதாலையும் தான் நாங்க வந்து அதை என்ஜாய் பண்ணோன்ட்டு நீங்க சொல்ல வரீங்க. நீங்களே உங்க படத்தை இப்படி டிகிரேட் பண்ணலாமா கேட்டா நாங்க டிகிரேட் பண்ணோன்றீங்க. ஆப்வியஸ்லி நான் உண்மையான ரீசன் சொல்றேன். மஞ்சுமல் பாய்ஸ் மேக்கிங்காவும் சரி, அஸ் எ கிராஃப்டாவும் சரி, அது வந்து ரொம்ப சூப்பரான படம். உங்க படத்தை நீங்களே கீழே வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாள படத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, நீங்க எதுதான் சொன்னாலும் தப்பு தான் அதுல வந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போலாம் மலையாள டைரக்டர்ஸ் எப்படி படம் எடுக்கிறாங்க பாருடா, செமையா பண்றாங்க, நீங்க அவங்கள மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தான் வந்துட்டு எல்லாரும் எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மலையாள மாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. இது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் எடுத்தால் நல்லாயிருக்கும். ரீசெண்டாக பார்த்த மூவிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி நான் நினைக்கிறேன். பிரியதர்ஷினி மேம் பண்ண எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் சினிமா மூவிஸோட மலையாள மூவி வந்து கம்பேர் பண்ணவே முடியல. ரொம்ப வந்து அவங்க வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்க ப்ரோ மூவிஸ். எனக்கு மொழியும் புரியல, ஆனால் படம் பசங்க எப்படி எடுக்கணும்னு கரெக்டாக எடுத்திருக்காங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அவுட் அண்ட் அவுட் வித்தியாசமான கான்செப்ட். இது இப்படிலாம் சினிமா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம எப்போதுமே கண்டென்ட்னா மலையாளம் தான். மலையாள படத்துக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல எந்தெந்த படம்லாம் நல்லா ஓடி இருக்குன்னு நான் சொல்றேன். பிரேமுலு, தொடரும், ஆவேஷம், கோட் லைஃப்லாம் வந்துட்டு கிரிட்டிக் வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கூட அந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலையாள சினிமாவை நாங்க கொண்டாட மாட்டோன்றீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். இன்னும் ஒரு சில படங்கள்லாம் கூட இருக்கு. இப்ப வந்துச்சு ரோந்து, குருவாயூர் அம்பலன் அடியில், தலவான், இந்த படத்தெல்லாம் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் ஆர் எவால்விங். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எந்த வகையில வந்து மலையாள சினிமாவை டம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சதே கிடையாது. This movie is about old folklore on Kerala, so we can connect to the story more. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் இருந்துச்சு. மலையாளத்தோட புராண கதைகள், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை வச்சு தான் இது இருக்கு, அதனால மலையாள ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு, உங்களுக்குலாம் கனெக்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பொன்னியின் செல்வன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது பொன்னியின் செல்வன் உங்களுக்கு அந்த கனெக்ட் இருந்திருக்காது, ஏன்னா அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்ல கனெக்ட் இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்துட்டு நீங்க அதை படிச்சிருந்தாதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாதுன்னு சொல்றது எனக்கு எந்த வகையில கரெக்ட்னு தெரியல. நீங்க இதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸ்பைடர்மேன் வந்து காமிக்ல இருந்து தான் வந்துட்டு அதை படமா மேக் பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்பைடர்மேன் படத்தை பாக்குறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கிடைச்சது. நீங்க போயிட்டு புக்கை படிச்சுட்டு வந்தாதான் இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு அப்புறம் எதுக்கு நம்ம படம் எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும்ல. நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது. இது வந்துட்டு நீங்க வந்துட்டு வேலை புராணங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா ஃபைனு. இதெல்லாம் புராணம்லாம் கரெக்டா இருந்தா தான் உனக்கு பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது அப்படி சொல்றது ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. ஓகே ஃபைன், நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். தமிழ் ஆடியன்ஸ் மூவி டேஸ்ட் இஸ் வெரி பேட் கம்பேர்ட் டு மலையாளம் ஆடியன்ஸ்.
தமிழ் ஆடியன்ஸ் all they need mass masala movies. Their industry going to suffer unless they going to change it. Industry should need all kind of movies, not only mass masala movies. இது partially acceptable, but இப்போ வந்துட்டு நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எவால்வ் ஆகிட்டே தான் வருது. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். இந்த கமெண்ட் கீழே மலையாளம் ஆடியன்ஸே ஒருத்தர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாரா, ஒருத்தவங்க டேஸ்ட்டை போயிட்டு நீ இதை மாதிரி பண்ணாதான் வந்துட்டு நீ வந்து நல்ல டேஸ்ட் உடையவன், நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது வந்து கெட்ட டேஸ்ட்னு சொல்லிட்டு அது சொல்றதே ஏதோ தப்பா தான் இருக்குன்ற மாதிரி மலையாள ஆடியன்ஸே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது ஒரு மாதிரி வேலிடா இருந்துச்சு. இன்னொன்றுமே நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிளை தான் சொல்றேன். நத்திங் லைக் பர்சனல் அட்டாக் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுவுமே இன்னொரு கமெண்ட்ல தான் பார்த்தேன். என்னன்னா அந்த 1970 இல்லைன்னா நான் அந்த 2000 வரைக்கும் இருக்கிற பீரியட்ல பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமானாலே வந்துட்டு அந்த பி கிரேட் மூவிஸ்ன்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. அதனால அவங்க நல்ல படமே எடுக்கலன்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருந்துச்சுன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டு வரோன்றதை பொறுத்து தான் அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதா இல்லையான்றதை சொல்ல முடியுன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது ரொம்ப வேலிடா இருந்துச்சு. எனக்குமே அதான் ஃபீல் ஆகுது. இப்போ மலையாள சினிமான்னு சொன்னா செமையா படம் எடுப்பாங்கடான்ற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டே வருது. மாஸ் மசாலா மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸும் வந்துட்டு தான் இருக்கு. அதை தான் நான் இந்த கமெண்ட் மூலியமா சொல்ல வந்தேன். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்குள்ள போய் என்னன்னு பார்த்துடலாம். தமிழ் ஆடியன்ஸ் நாட் சப்போர்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ். இது வந்து போன கமெண்ட் மாதிரியே தான் இருக்கு. 24 எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி ஒர்க் பட் இட்ஸ் ஹிட் இன் கேரளா அண்ட் தெலுங்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ்ல வந்து 24 படத்தை வந்து ஃபிளாப் ஆக்கி விட்டோம்னு சொல்ல வர்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்க அனில் அண்ணன் தெரி படம் வந்து அப்போ நல்லா பீக்ல போயிட்டு இருந்துச்சு. மேபி அதனால 24 வந்து செலிப்ரேட் பண்ணாமலே விட்டாங்க. இப்போ வரைக்குமே செலிப்ரேட் பண்ணல. நல்ல டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான் இவர் சொல்ற மாதிரி. சேம் ஹேப்பன்ஸ் 1000ல் ஒருவன் அண்ட் மெய்யழகன். கரெக்ட் தான் இவர் சொல்றது. இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. 1000ல் ஒருவன்லாம் வந்து இப்போ செலிப்ரேட் பண்றோம். என்னன்னா கல்ட் கிளாசிக்கா தூக்கி வச்சுட்டு எப்படியாப்பட்ட படம் தெரியுமாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மெய்யழகன்லாம் OTTல வந்ததுக்கு அப்புறம் வழக்க போல சொல்ற டைலாக் தான், இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும். என்ன சொல்றேன்னா as ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராம், வெற்றிமாறன், ஈவன் ஆக்டர் SK இவங்களாமே ஒரு ஹாஃப் பீட்டான படத்துக்குலாம் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு புஷ் கொடுக்குறாங்க. அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ ஒர்க் போடுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் இண்டஸ்ட்ரியுமே கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வரும். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்லாம் அந்த டைம்லேயே அதுக்கான ரெகக்னேஷன் கொடுக்க வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஈவன் இப்போ கொட்டுக்காளி படம்லாம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படமே கிடையாது. ஆனால் அதை ஒரு புஷ் பண்ணிட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆக வச்சுட்டு அது நிறைய பேர் ஆடியன்ஸ் போயிட்டு அதுக்கான ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் கிடைச்சது. ப்ளஸ் ஒரு சில ஆடியன்ஸ் உண்மையை அக்செப்ட் பண்ணல, போக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் நவ் இப்போ வெற்றிமாறன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் ஏஜ் படம்னு சொல்ற பேட் கேர்ளை அவ்வளோ ப்ரமோட் பண்றாரு. அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை எப்படியாவது தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஈவந்தோ எனக்கு நல்லா தெரியுது அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. ஆனால் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு கண்டிப்பா அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்தந்த படத்தை அந்தந்த டைம்ல தியேட்டர்ல அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இந்த கமெண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃபைன், அடுத்த கமெண்ட்குள்ள போயிடலாம். லோகா அடிப்பொலி மூவி தமிழ் ஆடியன்ஸ்க்கு பொறாம. சாமி வேற இப்பயும் சொல்றேன், பொறாமலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 30 crore பட்ஜெட்ல அவங்க குட் மூவிஸ் கொடுக்குறாங்க. இங்க 300 crores ஒரு மண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பிகாஸ் ஆஃப் பிக் ஸ்டார்ஸ் விஜய், ரஜினி, அஜித் மென்ஷன் பண்ணலையா? சரி ஓகே. இவங்க சேலரி ரொம்ப ஹையா இருக்கு. கொடுக்குற பட்ஜெட் இவங்க சேலரியே 60 to 70% போயிடுது. கரெக்ட் தான், ஓகே தான், ஃபைன். தமிழ் மூவிஸ்ல பிரதீப், மணிகண்டன் இந்த மாதிரி யங் ஸ்டார்ஸோட மூவிஸ்க்கு தான் வெயிட்டிங். ஓகே, மலையாள மூவிஸ் ஆர் சோ குட். மலையாள மூவிஸ்க்கு மேல தமிழ் ஆடியன்ஸ்க்கு வன்மம். எல்லா ஆடியன்ஸையும் சொல்லல, காக்கா கழுகு இன்னும் ஆமையை மிஸ் பண்ணிட்டாரு, இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்ட் தான். இவர் சொல்ற இந்த பாயிண்ட்டுமே ஒரு வகையில் அக்செப்டபிளா தான் இருக்கு. இதுக்கு என்னோட ரிப்ளை என்னவா இருக்குன்னா, நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 300 கோடி 400 கோடின்னு கலெக்ஷன் ஆகுதுன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு 20 கோடி தான் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் இருக்கிற லாபம் எல்லாமே வந்துட்டு ப்ரொடியூசருக்கு தான் போகும். அதனால ரிச் கெட் ரிச்சர்ன்ற மாதிரியே தான் ஆயிட்டு இருக்கும். அதனாலே என்ன பண்றாங்கன்னா ஹீரோஸ்லாம் இப்போ என்னோட மார்க்கெட் இவ்வளோ இருக்குல்ல, எனக்கு அப்போ அந்த காசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷனை எனக்கு என்ன பண்ணலான்னு தோணுதுன்னா, ஹீரோஸ் கொஞ்சம் இறங்கி வந்துட்டு அவங்களோட சேலரியை கம்மி பண்ணிட்டு மேக்கிங்க்கு அதோட காஸ்ட்டை போட்டுட்டு படத்தோட லாபம் வருதுல்ல அதுல இருந்து ஹீரோஸ் அவங்களோட சேலரியை வாங்கிட்டாங்க. லைக் 30% படத்துல இருந்து லாபம் வரதுல எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் படத்தோட ஸ்டார்டிங்ல மினிமம் ஆஃப் சேலரி எனக்கு இவ்வளோ கொடுங்க, படத்தோட லாபத்துல இருந்து நான் இவ்வளோ ஷேர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா இதுக்கான சொல்யூஷன்
ரெக்கக்னிஷன் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். மேக்கிங் காஸ்ட்டுக்கு நம்ம ஜாஸ்தி செலவு பண்ணி குவாலிட்டியான படங்களை கொடுக்கலான்னு ஃபீல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃபோட யாஷே எக்ஸாம்பிளா சொல்லலாம். அவர் இதான் பண்ணாரு. எனக்கு வந்து இனிஷியலா கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், லைக் இனிஷியல் பேமெண்ட் மாதிரி கொடுத்தா போதும், படத்தோட லாபம் வந்துச்சுன்னா அதுல இருந்து நான் கொஞ்சம் ஷேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படம் வந்து நல்லாவே லாபம் பார்த்துச்சு, அதோட ஷேரையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி பண்ணனா இவர் சொல்ற இந்த பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணிடலான்னு ஒரு ஃபீல் இருக்கு. குவைட் வேலிடான பாயிண்ட் தான். அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். ஐ எம் நாட் சேயிங் லோகா இஸ் an extraordinary movie, but it's just the beginning of a new universe, and Iron Man first part was a very decent watch. Also after that they started a universe and rest is history. என்ன சொல்ல வர்றாருன்னா, அயன் மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த மாதிரி தான் செட் பண்ணி தான் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது யூனிவர்ஸாக பில்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. செமையான பிளாக் பஸ்டர்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான், இது வந்து யூனிவர்ஸை செட் பண்ணுறதுக்கான ஒரு படம் தான். அதனால தான் நாங்கள் இந்த ஒரு படத்தை ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக பார்த்துட்டு தான் எங்களால் ஆஸ் அ ரிவ்யூவர் பண்ண முடியும். அதனால தான் ஸ்டோரியில் அங்கங்கே ஒரு சில லேக் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். வேற எதுவுமே இந்த படத்தில் நாங்கள் தப்பாக சொல்ல, யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால நாங்கள் வந்து நெகட்டிவே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு தப்பாக தெரியுது, அதை தான் சொல்ல வந்தோம். ஓகே, லாஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடும். அண்ணாச்சி நெவர் சப்போர்ட் அதர் லாங்குவேஜஸ், அதாவது எங்களை தான் சொல்கிறாரு அண்ணாச்சி. என்ன சேட்டா இப்படி சொல்லாமா, கிரீன் தமிழன் அதாவது பச்சை தமிழன், பட் மல்லு ஆடியன்ஸ் சப்போர்ட் எவ்ரி ஃபிலிம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கான ரிப்ளை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன். நாங்கள் படத்தை படமாக தான் பார்க்குறோம், மலையாள படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், தமிழ் படம் அப்படின்னு பிரித்து பார்க்கல. நீங்கள் வந்துட்டு மலையாள படத்தை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? தமிழ் ரிவ்யூவர்ஸ் எவ்வளோ பேர் மலையாள படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நான் ஒரு சில பேர் சொல்கிறேன், நீங்களுமே போய் செக் பண்ணி பாருங்கள். லைக் காக்கி டாக்கிஸாக இருக்கட்டும், செகண்ட் ஷோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு மலையாள படம் வந்துச்சுன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு வாரத்துக்கு சும்மா போஸ்ட்டாக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, போய் பாருங்க சொல்லிட்டு அவ்வளோ போஸ்ட்டாக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நத்திங் வன்மம் லைக் இவங்க மலையாள படம் இவங்களை அடிச்சு விடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சேட்டா, புரிஞ்சுதா? கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. நம்ம சேனல்ல விட்ட எல்லா சேனல்லையும் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு நம்ம சேனல்ல விட்ட நீங்க எங்களோட சேனல்லே போய் பார்த்தீங்கன்னா மலையாள படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நல்ல படங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களையே நிறைய தமிழ் ஆடியன்ஸ் அக்யூசேஷன் பண்றாங்க, என்னன்னா நீங்க மலையாள படத்துக்கு தான் நல்ல ரேட்டிங், தமிழ் படத்தை அடிச்சு விடுறீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு ஏதாவது கமெண்ட் போடுங்க, நாங்க அதுக்குமே ரிப்ளை பண்றோம். சரி, ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பெரும்பாலான ரிவ்யூஸ் நாங்க எப்படி பண்றோம்னா, படத்துல இருக்கிற ஸ்டோரி என்ன பேசுது, அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றது தான் ஒரு ரிவ்யூவா நான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமா பார்த்து தான் எங்களுக்கால ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் இதுக்கு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கும் வந்து அடிச்சு விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுவோம். சும்மா சொன்னேன். சரி, ஓகே. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். லோகா படம் 200 crores அடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். 300 crores 400 crores போயிட்டே இருக்கும். மமுக்கா வேற வராராம். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாரி, அடுத்தடுத்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.